அடுத்ததாக பயான் நபியின் சிறப்புகள் உஸ்தாத் சையத் இப்ராஹிம் இமாம் முசா மஸ்ஜித் இந்தியா கோலாலம்பூர். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான உத்தம நபி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், கிளையார்கள், அவர்கள் வழிநடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் என்று இறைநேசர்கள், இமாம்கள் என்று அவர்கள் வழிநடந்த அத்துணை பேர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன். இந்த அற்புதமான நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய HBM சூராவினுடைய நிர்வாக பெருமக்களே, கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான மூத்த உலமாக்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு விஷயத்தை நான் என்னுடைய உரை தொடங்குவதற்கு முன்பாக உங்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுகின்றேன். மதீனா பள்ளிவாசல்ல ஒரு முறை இந்த சம்பவம் நடந்தது. ஹஜ்ரத் சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஆட்சி அதிகாரம் இருந்த பொழுது வெளியூரை சேர்ந்த 2 பேர் அங்க நின்று பேசிக்கொண்டு கூச்சலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இருப்பதோ மாணவியின் மகத்தான பள்ளிவாசல். இவர்கள் கூச்சலிடுவதை பார்த்த ஹஜ்ரத் சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தூரத்தில் இருந்து அவர்களை பார்த்து அழைத்து, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்க எங்க இருக்கிறீங்கன்றது கொஞ்சம் தெரியுதா உங்களுக்கு? நீங்கள் இருப்பது மாமன்னர் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளிவாசல். இங்கிருந்து நீங்கள் கூச்சல் குழப்பம் சத்தத்தை எழுப்பினீர்கள் என்றால் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் இருவரும் வெளியூர்காரர்கள் என்ற ஒரே காரணத்தினால், ஏன்னா இந்த ஊர்ல உள்ளதை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியாது என்ற ஒரே காரணத்தினால் தான் உங்களை நான் விட்டு வைக்கின்றேன். இல்லை என்று சொன்னால் உங்களை மிகவும் கடுமையாக நான் தண்டிப்பேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தார்கள் என்றால், உலமா பெருமக்கள் இந்த சம்பவத்தை வைத்து சொல்லுகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜித் மட்டுமல்ல, நாயகம் அவர்களுடைய மகத்துவமும் அவர்களுடைய ஸலவாத்தும் அவர்களை பற்றியும் பேசக்கூடிய எல்லா இடத்திலும் நாம் அமைதி காப்பது என்பது பெருமானாருக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு மகத்தான ஒரு மரியாதை. ஒண்ணு இல்ல, இந்த சபையில HBM சூராவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? நம்முடைய உயிருக்கும் மேலான கண்மணி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மோடு இங்கு அமர்ந்திருக்கிறார்கள் என்கின்ற உணர்வோடு நீங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் பெருமானார் காலம் கடந்தும் நம்மோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய போதனைகளும் அவர்களுடைய செயல்பாடுகளும் நம்முடைய உணர்வுகளில் ஊடுருவி இருக்கிறது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்வோம். என்று சொன்னால், பின் டிராப் சைலண்ட், ஒரு பின் எடுத்து போட்டா என்ன சத்தம் கேட்குமோ அந்த சத்தம் கேட்கின்ற வகையில் நாம் அமர்ந்து மிக கவனமாக பெருமானாரை பற்றி கேட்க வேண்டும். அப்படி கேட்போமா? இன்ஷா அல்லாஹ்.
அருமையானவர்களே, நான் ஏன் இவ்வளவு தூரம் இந்த விஷயத்தை உங்களுக்கு முன்னால் நினைவுபடுத்துகிறேன் என்றால், நாம் பொதுவாகவே ஒரு மனிதருக்கு, சக மனிதருக்கு அல்லது ஒரு சக மனிதர் நமக்கு ஒரு உதவி செய்கிறார் என்றால் அவருக்காக நாம் மறுபடியும் ஒரு உதவியை செய்வதற்கு நாம் முற்படுவோம். இது மனிதனுடைய இயல்பு. ஒருவர் உதவி செய்தால், உபகாரம் செய்தால், அவருக்கு நாம் மறுபடியும் ஒரு உபகாரம் செய்ய நினைப்பதும் அவருக்கு பிடித்தமான வகையில் நடந்து கொள்வதும் என்பது ஒரு இயல்பு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முழு உம்மத்திற்கும் உதவி செய்தார்கள், செய்து கொண்டிருந்தார்கள், செய்து கொண்டும் இருக்கிறார்கள், இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரே ஒரு விஷயம் சொல்கின்றேன், நான் ஏன் இதை பேண வேண்டும் என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர நம் மீது பாசம் அதிகமாக வைத்தவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. நாம வைக்கிற பாசம் இரண்டாவதுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் மீது பெரிய பாசம் வைத்தார்கள் என்பதற்குரிய ஒரே சான்று என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க, யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தினருக்கு எந்த வேதனையும் கொடுக்காத, என்னுடைய உம்மத்தினர்களுக்கு நீ வேதனை கொடுக்காத, சக்கராத்துடைய வேதனையும் எனக்கு கொடுத்துன்னு கேட்டாங்க. மரணிக்கும் தருவாயிலும் கூட யா உம்மத்தி என்று கேட்டார்கள். இறைவா, என்னுடைய உம்மத்தை பற்றி நான் நினைக்கின்றேன், கவலைப்படுகிறேன் என்று தனக்காகவும் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் கேட்பதை தவிர்த்து முதலில் முந்திக் கொண்டு இந்த உம்மத்தை நினைத்து கவலைப்பட்டு கேட்டார்கள் என்றால், ஒரு சாதாரண உதவி செய்தவருக்கே நாம் உபகாரம் செய்ய நினைக்கின்ற பொழுது தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த உம்மத்திற்காக செலவிட்டவர்கள், கஷ்டப்பட்டவர்கள், துன்பப்பட்டவர்கள், அவமானப்பட்டவர்கள், அவர்களுக்காக நாம் எவ்வளவு மரியாதை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம், கடன்பட்டு இருக்கின்றோம். வல்ல ரஹ்மான் அந்த தூய புனித ஆத்மா, புனித நபி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாளை மறுமையிலே நம் அனைவரையும் அல்லாஹ் சேர்த்து வைப்பானாக. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதம் மிகவும் சிறப்புக்குரிய மாதம். இந்த மாதம், இந்த நாள் ஏன் சிறப்புக்குரியது? நம்முடைய வெற்றி, நம்முடைய வாழ்க்கையினுடைய தெளிவான பாதை நமக்கு காட்டப்பட்ட நாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை பேச வேண்டும் என்றால் ஏராளம் ஏராளம் இருக்கிறது. ஏனென்றால் அகிலத்தின் அருட்கொடை அல்லவா? அந்த அகிலத்தின் அருட்கொடையை அரை மணி நேரத்தில் சொல்லிவிட முடியுமா? நிச்சயமாக முடியாது. அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு அளித்து இந்த உலகத்திலே அந்த அரபு உலகத்தை சிறப்புப்படுத்தினார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையால் அரபு உலகம் சிறப்பு பெற்றது. பெருமானாருடைய வருகையால் இந்த உம்மத் சிறப்பு பெற்றது. நபிகள் நாயகம் அவர்களுடைய வருகையால் இந்த நாளும் இந்த மாதமும் சிறப்பு பெற்றது. இந்த சிறப்புமிக்க மாதத்தில் பெருமானார் பிறந்தார்கள் என்பது அல்ல, நபிகள் பெருமானார் பிறந்ததன் காரணத்தினால் இந்த நாளுக்கும் இந்த மாதத்திற்கும் சிறப்பு உண்டானது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையால் நமக்கு இஸ்லாம் கிடைத்தது, ஹிதாயத் என்னும் நேர்வழி கிடைத்தது. நல்லது எது, கெட்டது என்பதை பிரித்து அறிவிக்கக்கூடிய அல் குர்ஆன் என்னும் இறை வேதம் நமக்கு கிடைத்தது. நேர்வழி இல்லை என்றால், பெருமானார் நம்மிடம் வரவில்லை என்றால், நாம் எல்லாம் ஏதோ ஒரு மிருகத்தை போன்று நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். வல்ல ரஹ்மான் நமக்கு அல்லாஹ் கிருபை செய்தான், பெருமானாரை வரவழைத்தான். வந்து என்ன செய்தார்கள் இந்த உலகத்தில்? அல்லாஹ் சொல்லுகின்றான், பெருமானாரை உங்களுக்கு அனுப்பியது மிகவும் சிறப்பிற்குரிய விஷயம். லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம். அல்லாஹ் சொல்லுகின்றான், நான் அந்த முஃமின்களுக்கு அவர்களிலிருந்தே ஒரு தூதரை, இறை தூதரை, நபியை அனுப்பி அவர்களுக்கு நிஅமத் செய்தான், அவர்களுக்கு சிறப்பு செய்தான்.
இது பாத ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம். யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய அந்த வசனங்களை கற்றுக் கொடுத்த, அல்லாஹ்வுடைய வேதத்தை அவர் கற்றுக் கொடுத்தார். என்ன செய்தார்? இந்த உலகத்திலே வேதத்தை கற்றுக் கொடுத்தார். நல்லது எது கெட்டது என்று பிரித்தறிவிக்கக்கூடிய இறைவர் வேதத்தை கற்றுக் கொடுத்தார். சற்று முன்பு பாடினார்கள் ஒரு பாடல், பள்ளிக்கூடம் சென்றதில்லை, பாடம் ஏதும் கற்றதில்லை. பள்ளிக்கூடம் சென்றதில்லை, பாடம் ஏதும் கற்றதில்லை. சொல்லித் தரும் தகுதி இந்த துனியாவில் எவருக்கும் இல்லை. பள்ளிக்கூடம் சென்றதில்லை, பாடம் ஏதும் கற்றதில்லை. சொல்லித் தரும் தகுதி இந்த துனியாவில் எவருக்கும் இல்லை. அல்லாஹ்வே ஆசிரியன், அனைத்துமே ஆச்சரியம். சொன்னதெல்லாம் நீதிகளே, சத்தியத்தின் செய்திகளே, ஞானத்தின் திறவுகோல் நாயகம் அல்லவா, நபிநாயகம் அல்லவா. எவ்வளவு அற்புதமான வரிகள்! இந்த வரிகளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படிக்காதவர்கள் என்று நினைக்காதீர்கள், கல்வி கற்காதவர்கள் என்று நினைக்காதீர்கள். உம்மி நபி என்றால் கல்வி கற்காதவர்கள் என்பது அர்த்தம் அல்ல. கல்வி கற்பதற்கு, கற்றுக் கொடுப்பதற்கு அந்த கல்விக்கு தகுதி இல்லை. கற்றுக் கொடுப்பவர்கள் அல்லாஹ். அல்லாஹ்வே நேரடி ஆசிரியர். பெருமானார் கற்றுக் கொடுப்பதற்கு அந்த யாருக்குமே தகுதி இல்லை, அல்லாஹ் ஒருவனை தவிர. ஏன்னா கல்வி அல் இல்மு இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலிருந்து தான் இல்மு. அல்லாஹ் சொன்னதுதான் இல்மு. குர்ஆன் என்ன கொண்டு வந்துச்சு அதுதான் இல்மு. இன்னைக்கு நம்ம வித்தியாசமான மாடர்ன் டெவலப்மெண்ட்ல வித்தியாசமான பெயர்கள்ல நாம் வந்து கல்வியை பற்றி அறிந்து கொள்கிறோம் இல்லையா? எல்லாம் அல் குர்ஆனிலிருந்து வந்ததுதான். அல் குர்ஆனை ஆராய்ந்ததின் மூலமாக வெளிப்பட்ட அறிவியல், சமூகவியல், பொருளாதாரவியல் என்று எத்தனை இயல்கள் இருக்கிறதோ அத்துணையும் அல் குர்ஆனில் இருந்து எடுக்கப்பட்டதுதான். அல் குர்ஆனுடைய டெவலப்மெண்ட் தான் இன்னைக்குள்ள மாடர்ன் டெவலப்பிங் சயின்சஸ் எல்லாமே குர்ஆன். அதை கொண்டு வந்தவன் அல்லாஹ் கொடுத்து விட்டான். கொண்டு வந்தவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் கல்வி கற்கவில்லை என்று சொல்லக்கூடாது. கல்வி கற்பதற்கு, கற்றுக் கொடுப்பதற்கு தகுதி யாருக்கும் இல்லை என்றால் அல்லாஹ் அவர்களுக்கு நேரடியாக அந்த வஹீயின் மூலம் கொடுத்தார். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்கின்றான், வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா, ஞானத்தையும் கிதாப் என்ற குர்ஆனையும் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். இன் கானூ மின் கப்லு லஃபீ ضلالin முபீன். நீங்கள் அதற்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க தெரியுமா? அந்த குர்ஆனை கொண்டு வருவதற்கு முன்னால், நபி உங்களிடத்தில் குர்ஆனை கொண்டு வந்து கற்றுக் கொடுப்பதற்கு முன்னால் நீங்கள் வழி தவறியவர்களாக இருந்தீர்கள். அவர் தன்னிச்சையாக எதையும் பேச மாட்டார். ஏனென்றால் அவருடைய வார்த்தை அனைத்தும் வஹியாகவே அமைந்திருக்கிறது என்று அல்லாஹ் புகழ்கின்றான். எனவே மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை காட்டிலும் மனிதராக பிறந்த புனிதர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானாருடைய முழு சரித்திரமும் கொண்ட புத்தகம் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? யாராவது ஒரு புத்தகம் சொல்லுங்க பாப்போம். யாராவது ஒரு புத்தகம் சொல்லுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு சரித்திரமும் கொண்ட ஒரு புத்தகம், பெருமானாருடைய சரித்திரம் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுதான் பெரிய முஅஜிஸா. இன்று வரை அல்ல, கியாமத் வரையிலும் நபிகள் பெருமானாருடைய வாழ்க்கை சரித்திரங்கள் பல எழுத்தாளர்கள் மூலமாக எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனா முழுமையான முதல் புத்தகம், சரித்திர புத்தகம் எது தெரியுமா? அல் குர்ஆன். அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி அறிமுகப்படுத்திய நூல், முதல் நூல் குர்ஆன். அதுக்கு முன்னால் பல வேதங்களிலே அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் அவர்களை பற்றிய குறிப்புகளை அங்கே சொல்லி இருக்கின்றார். நபிகள் நாயகம் அவர்களை பற்றி அறிவிக்காத எந்த தூதரும் இல்லை. எல்லா வேதங்களிலும் சொல்லப்பட்ட நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றிய முழுமையாக அல் குர்ஆனிலே அல்லாஹ் நமக்கு அறிமுகப்படுத்துகின்றார். அவருடைய குணத்தை பற்றி சொல்கின்றான், அவருடைய நடத்தையை பற்றி சொல்கின்றான், அவருடைய எல்லாவற்றையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். 14 நூற்றாண்டுகளுக்கு பிறகும் கூட
14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இன்றும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்கு மேலும் பேசப்படும். முஹம்மது என்று சொன்னாலே புகழப்பட்டுக் கொண்டே ரசூலுல்லாஹ்வுடைய கீர்த்தியை புகழை அல்லாஹ் ரஃபஅனா லக திக்ரக், உங்களுடைய கீர்த்தியை நாம் உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். முஹம்மது என்ற பெயரே அதற்கு முன்னால் யாருக்கும் இடப்படவில்லை, யாருக்குமே அந்த பெயர் வைக்கல. அல்லாஹ் அதையும் பாதுகாத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரத்யேகமாக முஹம்மது என்ற பெயரை வைத்தான். இன்று அந்த பெயர் இல்லாத இடமே இல்லை. எல்லா வீடுகளிலும் அவர்களுடைய அந்த பெயர் இருக்கின்றது. மற்ற தலைவர்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த உலகத்தில் பெரிய பெரிய அறிஞர்கள், தத்துவ ஞானிகள் என்றெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய அத்துணை பேர்களும் ஒரு பாட புத்தகத்தில் மட்டுப்படுத்தப்பட்டிருப்பார்கள், ஒரு வரலாற்று புத்தகத்திலே இருந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் பாட புத்தகங்கள், வரலாற்று நூல்கள், புத்தகங்களை எல்லாம் தாண்டி மனிதர்களுடைய உணர்விலும் உயிரிலும் கலந்து ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எப்படி சொல்றேன்னு சொன்னா, பெருமானார் உடைய பெயரை உச்சரிக்காமல் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு நகரும் நகராது. குழந்தை பிறப்பிலிருந்து மரணிக்கின்ற வரை, மரணத்திற்கு பிறகும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை நாம் உச்சரிப்பதும் நினைப்பதும் அல்லாஹ் அப்படியே வைத்திருக்கின்றார். குழந்தை பிறந்தா கொண்டு போய் முதல்ல என் காது பிள்ளையோட காதுல வாங்க சொல்லி ரசூலுல்லாஹ் பேரை சொல்றாங்க. அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அந்த பெயரை கேட்க வேண்டும் என்னுடைய குழந்தை என்று ஆசைப்படுகின்றோம். ஒவ்வொரு வீட்டிலேயும் ஒரு நல்ல காரியம் நடக்கிறது என்றால் அதிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் முழங்கப்படுகின்றது. என்னுடைய வீட்டுல ஒரு துஆ ஸலாமத் இருக்கு, எங்க வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்குது, எங்க வீட்டுல ஹஜ்ஜுக்கு போறாங்க, எங்க வீட்டுல ஏதாவது ஒரு வளகாப்பு நடக்குது, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், இந்த முஸ்லிம் மக்களுடைய உணர்வுகளில் உள்ளத்திலும் இல்லத்திலும் எப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கலப்பிடம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள். பெருமானாருடைய நினைவென்று ஒரு நாளும் நகராது நம்முடைய. இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேற்று முன்தினத்து வாழ்ந்தவர்கள் அல்ல. 14 நூற்றாண்டுகள், 1400 வருடங்களுக்கு முன்னால் நபிகள் நாயகம் அவர்கள் வாழ்ந்தார்கள். இன்றும் நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது பெருமானாருடைய மிகச்சிறந்த சிறப்பு இல்லையா? 24 மணி நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் உலகெங்கிலும் மொழியப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அது அப்படி அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு ஊர்லயும் வாங்க சொல்லிக்கொண்டே இருப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனோடு எப்படி இருந்தார்கள்? குர்ஆனிலே ஒரு வசனம் குர்ஆன் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் குர்ஆனுக்கு கிப்லாவாக இருந்தார்கள் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனமும் இறங்குகின்ற பொழுது, ஏன்னா ரசூலுல்லாஹ் தான் இறங்கணும், பெருமானாருக்கு தான் குர்ஆனுடைய வசனங்கள் இறங்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்க்களத்தில் இருந்தார்கள் என்றால், போர்க்களம் சம்பந்தப்பட்ட ஒரு வசனம் இறங்குகிறது என்றால், என் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர்க்களத்திலே இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு வசனம் இறங்குகிறது, யா அய்யுஹல் முஸம்மில், போர்த்திக் கொண்டிருப்பவரே என்று வருகிறது. என் பெருமானார் போர்வைக்குள் இருக்கிறார்கள். இல்லத்தில் இருக்கும் பொழுது ஒரு வசனம் இறங்குகிறது, தெருவில் இருக்கும் பொழுது, பள்ளிவாசல் இருக்கும் பொழுது ஒரு வசனம் இறங்குகிறது. இப்படி அல் குர்ஆனுடைய வசனம் முழுவதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே நோக்கி இருக்கிறது. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோக்குதலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அறிவிப்பதற்கு வந்த இறை தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். பெருமானார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பெருமானாருக்கு ஒரு கிப்லாவை கொண்டு. ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஏராளமான சிறப்புகள். அதுல ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய ஒரு புத்தகம் எழுதினார், உருது புத்தகம், ஆதியே ஆலம் என்று சொல்லக்கூடிய புத்தகம். அந்த புத்தகம் 1983 எழுதப்பட்டது. ரபியுல் அவல் மாதம் 12வது நாள் அந்த புத்தகம் வெளியிடப்பட்டது. அவர் அந்த அரபி எழுத்துக்களிலே, அரபியில உருது எழுத்துக்களிலே தமிழ் எழுத்துல எப்படி அங்கங்க புள்ளி இதெல்லாம் வைப்போம்ல, அதே மாதிரி உருது எழுத்துக்களிலும் புள்ளிலாம் வைக்க முடியும்.
ஆனா இவர் எழுதிய அந்த இஸ்லாமிய நபிகள் நாயகம் அவர்களை பற்றிய வாழ்க்கை சரித்திர இந்த நூலிலே கிட்டத்தட்ட 200 பக்கங்கள் இருக்கக்கூடிய அந்த நூலிலே ஒரு எழுத்தில் கூட புள்ளி இல்லை, புள்ளி இல்லாத எழுத்துக்களை கொண்டு வார்த்தை அமைத்து வாக்கியத்தை அமைத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு சரித்திரத்தையும் அவர் எழுதியிருக்கிறார். அவர்கிட்ட கேட்கப்பட்டது, எதற்கு இப்படி ஒரு முயற்சி செய்தீர்கள்? அவர் சொன்னார், இந்த உலகத்திலே வாழும் காலம் எல்லாம் அவரை நோக்கி, பெருமானாரை நோக்கி யாராலும் எந்த விதமான குற்றமும் குறையும் கையை நீட்டி சொல்ல முடியாத அளவிற்கான எந்த கரையும் படியாத ஒரு சுத்தமான தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்த என் பெருமானார் அவர்களுடைய சரித்திரத்தை எழுதுவதற்கு எனக்கு புள்ளிகள் தேவையில்லை என்று சொன்னார். எனவே புள்ளிகளே இல்லாத எழுத்துக்களை கொண்டு அவர் எழுதி முடித்தார். இதில் என்னுடைய சக்தி ஒன்றும் இல்லை. என்னுடைய இந்த புத்தகத்தை இதே டிசைன்ல, இதே மாதிரியான ஒரு கான்செப்ட்ல என்னால் வேறு எந்த ஒரு நபருக்கும் எழுத முடியாதுன்னு சொன்னார். பெருமானாருடைய ஆயிரக்கணக்கான பலவிதமான அற்புதங்களிலே, மோஜிதாத்துகளிலே இதுவும் ஒன்றாக இருக்கட்டுமே என்றுதான் நான் எழுதினேன் அப்படின்னு. எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அங்கமும் மிகவும் சிறப்புக்குரியது. எனவேதான் நபி மொழியை, அல்லாஹ்வின் தூதருடைய மொழிகளை ஹஸரத் அவர்கள், ஒரு அற்புதமான ஹஸரத் அப்துல் காதர் ஹஸரத் அவர்கள் நமக்கு நினைவூட்டினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நம்முடைய மறுமை நாளிலே நமக்காக எந்த உதவியும் இல்லாத ஒரு காலத்தில், ஒரு நேரத்தில் நமக்காக அவர்கள்தான் உதவிக்கு வருவார்கள் என்கின்ற செய்தியை சொன்னார்கள். அழகாக சொன்னார்கள். அல்லாஹ் ஜலாலியத்தில் இருப்பான். அல்லாஹ்வுடைய அந்த அமைப்பிலே எல்லோரும் அல்லாஹ்வை நெருங்க பயப்படுவார்கள். ஈவன் நபிமார்கள் கூட அல்லாஹ்விடத்திலே செல்வதற்கு பயப்படுவார்கள். ஏன்னா ஒவ்வொருவரும் யா நஃப்ஸி என்னுடைய நிலைமை என்ன ஆகும் என்று தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே நம்முடைய சமுதாயம், கடைசியாக இந்த உலகத்துக்கு வந்த சமுதாயம் தான் நம்முடைய உம்மத். எல்லா நபியும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, எங்களையெல்லாம் காட்டிலும் உங்கள் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள், அவரிடத்தை போங்க. எந்த ஒரு உதவியும் இல்லாத ஒரு காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே இந்த நம்முடைய சமுதாயத்திற்கு மட்டுமல்ல எல்லோருக்காகவும் போவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் இருப்பார்கள். அல்லாஹ் என்ன வேண்டும் என்று கேட்பான். இதெல்லாம் ஹதீஸ்ல அப்படி வர்ணிக்கப்படுகிறது. அல்லாஹ் கேட்பான், என்ன வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், என்னுடைய மக்கள் இருக்காங்க, அந்த மக்களை யா அல்லாஹ் நீ என்னுடைய ஷஃபாத்தை கொண்டவர்களை உள்ள நீ அனுப்பு, ஒரு கேட் பாஸை கொடுத்து சொர்க்கத்துக்குள்ள அனுப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டால் மறுக்கப்படுமா? அல்லாஹ் அப்படியே கொடுப்பான். எவ்வளவு? எல்லோரையும் கொடுப்பான். அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுத்து நாளை எந்த ஒரு உதவியும் இல்லாத ஒரு கட்டத்தில் பெருமானார் இந்த முழு சமுதாயத்திற்கும் உதவுவார்கள் என்பதால் தான் அல்லாஹ் இப்படி நமக்கு வைத்தான். உங்களுடைய தாய், உங்களுடைய தந்தை, உங்களுடைய உற்றார் உறவினர்கள் என்று எல்லோரை காட்டிலும் நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்காத வரையில் நீங்கள் உண்மையான முஃமின்களாக ஆக முடியாது என்பது ஆயிரம் மடங்கு நீங்கள் பெர்சன்டேஜ் உண்மையானது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உண்மையிலேயே ரஹ்மத்தான நபி. அந்த நபியுடைய சிறப்புகள் ஏராளம். அதையெல்லாம் நான் சொன்னது போன்ற அகிலத்தின் நற்கொடையான அல்லாஹ்வின் தூதரை ஒரு அரை மணி நேரத்திற்குள் அந்த சிறப்புகளை மட்டுப்படுத்தி என்னால் சொல்லிவிட முடியாது. வல்ல ரஹ்மான் இந்த பாக்கியத்தை நல்கியதற்கும் இந்த HPM சூராவினுடைய நிர்வாகிகளை கொடுத்த இந்த அற்புதமான ஒரு சந்தர்ப்பத்திற்கும் அல்லாஹ்விற்கும் உங்களுக்கும் நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.